தாங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மேல இருக்கணுன்றதுக்காக தங்கள் வசதிக்காக மதங்களையும் சாதிகளையும் ஏற்படுத்தினார்கள். பாருங்க, ரிக் அசுர் சாம வேதம்னு ஒன்று 4 வேதம், அதர்வ வேதம்னு ஒன்று 4வது ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் அதர்வ வேதம் வந்து ஆரம்பத்தில் ரிக் அசுர் சாமத்தோட இல்லை, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. ரிக் அசுர் சாமம், ரிக் ஒன்று தான் வேதம். ரிக்ல இருந்து கொஞ்சம் பலிகளை பற்றி பிரித்து எடுத்து அசுர்னு பேர் வச்சாங்க. துதிப்பாடலை தனியாக பிரித்து சாம வேதம்னு பேர் வச்சாங்க. ஆக ரிக்வேதம் ஒன்று தான் சமஸ்கிருத வேதம். அதுலேருந்து அசுர் வேதமும் சாம வேதமும் பிரிந்தது. அதுக்கு அநேக நூற்றாண்டுகள் கழித்து மந்திரம், மாயம், மூலிகை, இந்த இரும்பை வெங்கலமாக்குறது, வெங்கலத்தை செம்பை வந்து தங்கமாக்குறது, அந்த மாதிரிலாம் சில வித்தைகள்லாம் செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேர் ஏமாந்து போய் கொடுத்து நஷ்டமானவங்களுக்கு உண்டு. அந்த மாதிரியெல்லாம் அந்த பேய், பூச்சாண்டி, காற்று கருப்பு, செய்வினை, இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்குது. அதனால தான் அந்த அதர்வ வேணால் பிளாக் அதர்வ வேதா, ஒயிட் அதர்வ வேதான்னு 2 பிரித்து வச்சுருக்கான். இந்த பிளாக் அதர்வ வேதத்தில் எல்லா மூலிகை மந்திரிகள்லாம் எழுதி வச்சிருக்கு. என்னென்ன செஞ்ச சூனியம், மந்திரவாதம்லாம் நிறைய இருக்குது. அதில் பிசாசின் ஆவிகளை கொண்டு, தள்ளப்பட்ட ஆவிகளை கொண்டு அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆகவே அது வேதத்தோட சேர்க்க மாட்டேன் என்ற ஒரு போராட்ட காலம் இருந்தது. பிற்காலத்தில் 4 வேதம் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப ரிக்வேதம், அசுர்வேதத்தில் பலி செலுத்துதலை பற்றி அநேக குறிப்புகள் சொல்லி இருக்குது. சாமவேதத்தில் துதி பாடல்கள், நம்ம பைபிளில் சங்கீதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சாமவேதம் முழுதும் சங்கீதம் மாதிரி துதி பாடல்கள் ஏராளம் உண்டு. அப்போ இந்த ரிக்வேதத்தில் சிவன் பேரும் கிடையாது, விஷ்ணு பேரும் கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மன் என்று சொன்னால் படைப்பிற்கு காரணராக இருக்கிறவன், கிரியேட்டர். பிரம்மா என்றால் 4 தலை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. பிரம்மா என்றால் கிரியேட்டர், கர்த்தர். நம்ம பைபிள் மொழியில் சொன்னால் கர்த்தர். கர்த்தர் என்றால் சகலமும் உண்டாவதற்கு காரணராக இருக்கிறவர், காரண கர்த்தா. கர்த்தர் என்று சொன்னால் கிரியை செய்கிறவர். அவர் சொன்னதுனால எல்லாம் உண்டாச்சுன்னு வாசிக்கிறோம். ஆகவே இந்த ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க முதல் வார்த்தையை அக்னின்னு சொன்னேன். அங்கேயும் கடவுள் தெரியல, ஆனால் ஒரு படைப்பின் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்பினாங்களே தவிர விஷ்ணு, சிவன்கிற பேரே நீங்கள் பார்க்கவே முடியாது ரிக்வேதத்தில். வாயு, வருண, அக்னி, இந்திரன். இந்திரன் என்று சொன்னால் தலைவன் என்று பேர், தூதர்களுக்கு தலைவன். இந்திரன் ஒரு பொருளின் திறன். இப்போ பாருங்க, கஜங்களின் திறன் என்ன சொல்லுவீங்க? கஜேந்திரன். ஒரு 10 யானை நின்னதுன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கோழி 4 வளர்த்திங்கன்னா ஒரு சேவல் இருக்கும், தெரியுமா? அந்த அத்தனை கோழிக்கும் அவர் தான் ராஜா. அது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இன்னொரு சேவல் வந்தால் ஓடி போய் துரத்தி விடும், தன்னுடைய பெட்டை கோழிகளை பாதுகாக்கும். அது குரூப்பு. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் குரூப்பாக ஒரு தலைவனை வச்சுருக்கும். இந்த சாயங்காலம் காக்கா பறக்கிறது பாருங்க, அதை கூட கொஞ்சம் பாருங்கள். ஒரு 10-15 காக்கா உட்காந்துருக்கும், முன்னால் ஒரு காக்கா உட்காந்துருக்கும், அது கேப்டன் காக்கா. சாயங்காலம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் போகும் எல்லாம், அடுத்த நாள் என்னென்ன செய்யலான்னு சொல்லி. எந்த வீட்டில் போய் திருடலாம், எந்த வீட்டில் போய் கத்தலாம், இதெல்லாம் அதுங்க பேசி. குருவி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் குருவி இருக்கும். தேனி பார்த்தீங்கன்னா ஒரு ராணி ஈ இருக்கும். எறும்பு பார்த்தீங்கன்னா ராணி எறும்பு ஒன்று இருக்கும். கொசுல கூட ராணி கொசு ஒன்று இருக்குது. ஆக எல்லா பறவை மிருகங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். மொத்த மிருகங்களுக்கு சேர்த்து ஒருத்தர் ராஜா இருக்கிறார், சிங்கராஜா. அவர் 10 சிங்கம் இருந்ததுன்னா அதுல ஒரு ராஜா சிங்கம், யானை. அப்போ ஒரு கூட்டத்தின் திறன், கஜங்களின் திறன் கஜேந்திரன். அப்ப நரர்களின் திறன் நரேந்திரன், சுரர்களின் திறன் சுரேந்திரன், ராஜாக்களின் திறன் இப்ப நல்லா சொல்லுவீங்க, நல்லா சொல்லிட்டு வர ராஜேந்திரன். அப்ப ராஜேந்திரன் என்று சொன்னால் ராஜாக்களுக்கு தலைவன். ஒரு பொருளின் திறன் இந்திரன், ஒரு பொருளின் திறன். இந்திரன் என்று சொன்னால் தனி கடவுள் அல்ல, தூதர்களுக்கு தலைவன் என்றுதான் பொருள். அப்படிதான் ரிக்வேதத்தில் போட்டிருக்கவன், கடவுளா சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி ரிக்வேதத்தில் சரஸ்வதி, இந்த விநாயகர், பிள்ளையாரு இதெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட சிறு தெய்வங்கள். ஆக அந்த மாதிரி இது அந்த ரிக்வேதத்தை பார்த்தீங்கன்னாக்க கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதற்கான சில முக்கிய குறிப்புகள் இருக்கிறது. இதற்கு பிரஸ்தான திரயம் என்று பேர்.
பிரஸ்தான திரயம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அடிப்படையான 3 நூல்கள். திரி என்றால் 3, திரு என்றாலும் 3, திரயம், பிரஸ்தான திரயம். அடிப்படையான 3 நூல்கள் என்னென்ன? 1 உபனிஷத்துக்கள், 2 பிரம்மசூத்திரம், 3 பகவத்கீதை. இது 3ம் அடிப்படை நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த உபனிஷத்து, உபநிடதம் என்று சொல்லுகிறோம். சில பேர் ஷா சொல்ல மாட்டாங்க, தமிழ்ல சொல்றதாக நினைச்சுக்கிட்டு டா சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட மாணவன் படிச்சானாம். அவன் சொன்னானா, வேஷ்டி எங்க அப்படின்னு சொன்னான். ஏய், தமிழ் வாத்தியார், வேஷ்டின்னு சொல்லக்கூடாதரா, இஷ் என்பது சமஸ்கிருத எழுத்துடா, நான் வேட்டின்னு சொல்லுவேன். வேட்டி. சரி, அடுத்த நாள் கூப்பிட்டாரு, டீச்சர் கூப்பிட்டாரு. டேய், வேட்டி எங்கடான்னாரு. இவன் ஓடி போய் பார்த்துட்டு வந்தான். சார், ஆஷ்டு குஷ்டி வேஷ்டியை தின்னுட்டு போயிடுச்சு சார். ஆஷ்டு குஷ்டி வேஷ்டியை தின்னுட்டு போயிடுச்சு. அந்த இட்டுக்கெல்லாம் ஈஷ் போட்டுட்டான், ஆஷ்டு குஷ்டி. அப்போ இந்த உபநிடதம் என்று சொன்னால் அதனுடைய நல்ல பொருள் தெரிஞ்சுங்க. பக்கத்தில் அமர்ந்து படிப்பது, அதான் உபநிடதம். உபநிடதம் பக்கத்தில் அமர்ந்து, அதாவது ஆசிரியரின் பக்கத்தில் அமர்ந்து அவர் சொல்லத்தான் கேட்டு படித்துக் கொள்வது உபநிடதம். உபாகமம்னு ஒன்று இருக்கு பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் 4 ஆகமம் முதல்ல இருக்குது. இதுக்கு 4க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? உப ஆகமம் பக்கத்தில் இருக்கு. சரி, உபவாசம் அப்படின்றோம். அது என்னது? இங்கிலீஷில் சொல்லாதீங்க. உபவாசம்னா என்ன? ஆண்டவரோடு வாசம் பண்ணுதல், அதான் உபவாசம். பட்னி இருக்கிறது இல்லை, பட்னி இருக்கிறது வித்தியாசம். ஆண்டவரோடு நீங்கள் வாசம் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே கூட உபவாசம் செய்யலாம். சில பேர் உபவாசம்னு வைத்தியம் வாயும் காய போட்டு அன்றைக்கி 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் ரொம்ப பக்தியாக இருந்துட்டு மறுபடியும் பழைய குருடி கதவு திருடின்னு போயிடுவாங்க. கடவுளோடு எப்போதும் வாசம் பண்ணுதல் உபவாசம். ஆக இதெல்லாம் நம்ம உபநிடதம் என்பது ஆண்டவனோடு இருந்து படிப்பது. பிரம்மசூத்திரம் என்று சொல்வது இறைவனின் கிரியைகளை விவரிப்பது. சில சொல்லுவாங்க, என்னடா பெரிய பிரம்மசூத்திரமா அப்படிம்பாங்க. பிரம்மசூத்திரம் சொன்னா இறைவனின் கிரியை. பிரம்மம் என்றால் கடவுள், அவருடைய கிரியைகளை விவரிப்பது பிரம்மசூத்திரம். இதுக்கு வேதாந்த சூத்திரம்னு பேரு. வேதங்களின் அந்தம், வேதத்தை முடித்து வைத்த சூத்திரம். சாரீரக சூத்திரம், இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. பிரம்மசூத்திரம் சாரீரக சூத்திரம் என்று சொன்னால் இறைவன் சரீரத்தில் வந்து, அதாவது பிரம்மன் சரீரத்தில் வந்து முடித்து வைத்து விட்டான், சாரீரக சூத்திரம். இன்னொரு பேரு வனசூத்திரம், அதாவது வனத்துக்கு காட்டுகளுக்குள்ள போய் ஞானிகள் அமர்ந்து தியானித்து எழுதப்பட்ட நூல் சொல்லுவாங்க. நிர்ணாயக சூத்திரம், அதாவது இயற்கை இந்த மாதிரி காரியம், உலகினுடைய தகுதி நிலைகள், இப்படிப்பட்டதெல்லாம் வச்சு சொல்றது, அதனால அதுக்கு நிர்ணாயக சூத்திரம். இன்னொன்று மோட்ச நூல், மோட்ச சூத்திரம், மோட்சத்துக்கு போவது, இறைவனடி சேருவதற்கான வழியை காட்டுறதுனாலே அதுக்கு மோட்ச நூல். இப்படி பிரம்மசூத்திரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய படைப்பு நம்ம பைபிள் இருக்கிற மாதிரியே நிறைய வருது. பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிகின்ற அறிவு. பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்வது? பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக. டு நோ கிரைஸ்ட், டு நோ கிரைஸ்ட். இறைவனை நான் அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துகிறேன், குப்பையாக நினைக்கிறேன். இப்ப பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லுது, பிரம்மசூத்திரமும் சொல்லுது இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி அறிந்து கொள்வது? இந்த உலக தோற்றம், பிரம்மன் உண்டாக்கினார உலக தோற்றம், ஜன்மாதி. ஜன்மாதின்னு சொன்னாக்க பிறப்பிற்கு மூல காரணர். இறைவனுக்கு ஒரு ஜன்மாதின்னு பேர். சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அத்துப்படியா தெரியும். ஜன்மாதின்னு சொன்னாக்க இறைவன், கடவுளுக்கு ஒரு பேர் ஜன்மாதி. ஜெகத்வாசித்வாத் அப்படின்னு, ஜெகத் சித்வாசித், எல்லாம் அவனே படைத்தான், எல்லாம் அவனால் படைக்கப்பட்டது.
நிர்மாதாரம். நமக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, அவருக்கு இல்ல, நிர்மாதாரம். இப்படி பல பேர். இந்த மனிதனை உண்டாக்கின போது விஞ்ஞான மனசி அப்படின்னு அவனுக்கு பேர். மனிதனுக்கு விஞ்ஞான மனசி, அதாவது அறிவையும் மனமாகிய ஆன்மாவையும் கொண்ட முதல் மனிதனுக்கு விஞ்ஞான மனசி சமஸ்கிருதத்தில் பேரு. நம்ம தமிழ்ல என்ன பேரு? மனிதன். பைபிள் என்ன பேரு? ஆதாம். அதான் முடிக்கிறீங்க. பைபிள் என்ன பேருனா முடிக்கிறீங்க. பைபிள் என்ன பேர் முதல் மனிதனுக்கு? ஆதாம். ஆதாமா. ஆதாமா என்ற 3 எழுத்தை தான் ஆதாம்னு சொல்றோம். ADM. ஒரு எபிரேயர், ஒரு யூதர் வந்து எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஒரு யூதர் வந்திருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்பார். இயேசு கிறிஸ்து தாத்தாவாக இருந்தால் அவர் மாதிரி தான் இருந்திருப்பார். அப்போவே அவருக்கு 76 வயசு. எனக்கு 36 வயசு இருக்கும்போது அவருக்கு 76 வயசு. அவர் ஒரு ரொம்ப காலம் கழித்து யூதராக இருந்து கிறிஸ்தவராக மாறினவர். எங்கள் வீட்டை கொஞ்ச நாள் வந்து தங்கியிருந்தார். அவர் இந்த மனிதனுக்கு, முதல் மனிதனுக்கு ஏன் ஆதாம்னு பேர் வச்சார் ஆண்டவர்னு ஒரு நாள் கேட்டேன். எனக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் கேட்டேன். சொன்னார், அது ஆதாம் இல்லை, அதாம்மா. அதாம். ஆதாம் இல்லை, ஆதம். அப்போ ADM எபிரே எழுத்தில் வவல்ஸ் இல்லை. அந்த வவல்ஸ் முன்னால் வந்ததுன்னா தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ள 3 ராஜ்யங்களை கத்தர் வச்சிருக்காருன்னார். அதம்மானா மண்ணு, மண்ணில் இருந்து வந்தவன் மனிதன். மனிதன் மனசு உடையவன் மனிதன். அப்ப மனிதன் மனதையும் ஆன்மாவையும் பெற்றிருக்கிறான், ஒரு சரீரத்தோடு வந்தவன். அதமா என்று சொன்னால் ஆதாம் என்ற முதல் மனிதனுக்கு உலகத்தை ஆண்டு கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவன் அதை பிசாசுக்கு கைவிட்டான். ஆகவே பிசாசின் உலகமா போச்சு. தேவன் அதற்குள்ள ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு, தாவீதை கண்டுபிடிச்சு அவனை அரசனாக்கி, அவன் மூலமா இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணி, அதை நீங்க என் பெயர்ல ஆட்சி செஞ்சு நானே தேவன் என்பதற்கு இங்க சாட்சியா இருங்க அப்படின்னு இஸ்ரவேலை உண்டாக்கி வச்சார். தாவீதுனால உண்டாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் ஆதா. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. எங்களுக்கு ராஜா தான் வேணும், மற்றவங்க மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரவேலை சோரம் போக்கி கடைசியில் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. இனிமே வரக்கூடிய ராஜ்யம் மசியா ராஜ்யம். ஆதாமா. 3 ராஜ்யம் அந்த பேருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லி கொடுத்தார். அப்ப முதல் மனிதனுக்கு சமஸ்கிருதத்துல விஞ்ஞான மனசி அப்படின்னு சொன்னா, மனிதன் அறிவையும் ஆன்மாவையும் ஒருங்கே பெற்றதுனாலே அவனுக்கு அந்த பெயர் கிடைச்சது. இப்போ இந்த மதங்கள்னு பார்க்கும்போது பலவிதமான மதங்கள் நம்முடைய நாட்டில் இருக்குது. சிலர் சொல்றாங்க இதெல்லாம் 5000 வருஷமா இருக்குது, 6000 வருஷமா இருக்குதுன்னெலாம் சொல்றாங்க. நிச்சயமா இல்லை. ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நம்ம வேணா ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய பார்த்து சொல்லுது, எங்க அப்பா யானையை ஒரே கையில தூக்குவார் தெரியுமா அப்படின்ச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசையா சொல்லுது, எங்க அப்பா யானையை ஒரே கையில தூக்குவார், உங்க அப்பா வளர முடியுமா அப்படின்னு. இந்த விளையாட்டுத்தனமா சொல்றது 5000 வருஷமா இந்து மதம் இருக்குது அப்படின்னு. இந்து தேசம் இருந்தது, இந்து மதம் இல்லை. இந்து மத தேசம் கிடையாது, இந்து தேசம். அப்போ இந்த இந்து என்ற பெயர் எப்படி மதத்துக்கு ஏற்பட்டது? அது வரலாற்றில் ஏற்பட்ட அநேக காரியங்கள். ஆகவே இந்த தேசத்துக்கு ஆதியில சிந்து நதி பாய்கின்ற காரணத்தினால சிந்து தேசம் இந்து தேசமா வந்தது. அங்க வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள். அவர்கள் உள்ளே வந்த ஆரியர்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், நாளடைவில் கலந்து விட்டவர்கள். இந்தியாவுடைய மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானியம், யூதம், பாரசீகத்திலிருந்து வந்த மக்கள் எல்லாம் மேற்கு கரையோரத்தில் உள்ள திராவிட மக்களோடு கலந்து இன்றைக்கு ஒரு நூதன ஜாதியா இருக்குது. பல மொழிகள் நம்ம இந்தியாவில் இருப்பதற்கு காரணமே பல நாட்டு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கலப்பு மொழிகள். தமிழ் மட்டுமே இருந்த இந்த நாட்டில் ஏராளமான மொழிகள் ஏற்படுவதற்கு மூல காரணம் 14 பெரிய மொழிகள் இருக்குது. நம்ம நாட்டுக்கு 14 பெரிய மொழிகள், ஒரு 2000 டயலெக்ட்ஸ், 2000க்கு மேல இருக்கு. நாகாலாந்துக்கு போனா மட்டும் நாகாஸ்க்கு மட்டும் 17 மொழிகள் இருக்கு. அப்போ ஒரிசாவுக்கு போனா அங்க பலவிதமான மொழிகள் பேசுறாங்க. ஒண்ணும் வேண்டாங்க, நம்ம தமிழ்ல எத்தனை விதமான தமிழ் பாருங்க. கன்னியாகுமரி தமிழ் அவங்க பேசினா மலையாளமா இருக்கும். திருநெல்வேலி தமிழ், எங்க வந்தீங்க அப்படிமா, திருநெல்வேலி தமிழ்.
அப்படி வந்தால் மதுரை தமிழ், இழுத்து பேசுவாங்க மதுரை தமிழ், ராமநாதபுரம் தமிழ், அப்புறம் ஆற்காட்டு தமிழ், எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் வந்தீங்கன்னா மெட்ராஸ் தமிழ். மெட்ராஸ் தமிழ் பாதிங்க பயங்கரமான தமிழ் அதுதான் மெட்ராஸ் தமிழ். ஏன்னா நிறைய மொழிகள் கலந்து என்னென்னமோ போச்சு மெட்ராஸ் தமிழ். இப்படி தமிழ்லேயே பல டைலக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்தியாவில் 2000 டைலக்ட்ஸ் இருக்குது. ஹிந்தியே இன்னும் வளர்ச்சி பெறாத ஒரு மொழின்னு அநேக பாண்டித்யம் பெற்றவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில வார்த்தைகள் ஹிந்தியில் இல்லை. ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் தான் சொல்கிறோம். பாருங்க, நம்ம கொலை செய்துட்டான் அப்படிங்கிறோம், ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? கூன்கியா அப்படியுமா. சரி, ரத்தம் ஒழுகுது அப்படிமோ, அவன் அதுக்கும் கூன் தான், ரத்தத்துக்கும் கூன் தான், கொலைக்கும் கூன் தான், அடிபட்டாலும் அதுக்கும் கூன் தான். எல்லாம் கூன் கூன் கூன்னுவான். ஒரே வார்த்தை தான், எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மகிட்டெல்லாம் தமிழில் நிறைய இருக்குது. தொம்முன்னு விழுந்தானே எங்கே விழுந்திருப்பான் சொல்லுங்க? விழுந்துட்டான், தொம்முன்னு விழுந்தான் அப்படிங்கிறோம். எங்கே விழுந்திருப்பான்? தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான். தட்டார்னு விழுந்தான்னா தரையில் விழுந்திருப்பான். பட்டீர்னு விழுந்தான்னா கல் மேலே விழுந்திருப்பான். இந்த உள்ளூர்தில் கூட நம்ம தொம்மு பட்டீர் கிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழுக்கே வாய்ச்ச ஒரு கலைங்க. மற்றதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அன்பு, நட்பு, ஸ்னேகம், கணவன் மனைவி அன்பு, இதுக்கெல்லாம் வந்து அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், லவ். அவ்வளோதான். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான்னா என்னதான் நம்மளை உடனே தப்பாக நினைப்போம், லவ் பண்ணுறானா அப்படின்னு. ஒரு முதலாளி தன் கடையில் வேலை செய்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, நல்ல வேலை செய்த அந்த பிள்ளை, அந்த பிள்ளை நல்லா வேலை செய்தேன்னு சொல்லி இவனை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்றதுக்கு, நான் ரொம்ப உன்னை பிரியமாக வச்சுருக்கேன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டார். அது அடுத்த நாள் வேலைக்கே போகல. என்னான்னு பார்த்தா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அவருன்னு. அது நம்ம நாட்டில் அப்படி தான், லவ்னு சொன்னாவே உடனே தவறாக தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு நட்பு, கணவன் மனைவிக்கான உண்டான அன்பு, காதல், இப்படி பல வார்த்தைகள் நம்ம வச்சுருக்கோம். சரி, இது மொழி பிரச்சனை. அப்போ இந்திய நாடு என்று சொல்வது வேதங்களுக்கு பேர் போன ஒரு இடம். ஆதி வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்வேதத்தில் படைப்பை பற்றி சொல்லக்கூடிய காரியம், இறைவனே எல்லாரையும் படைத்தார். இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எல்லாம் பிறப்புக்கு மூல காரணரே கடவுள் தான். அவர் தான் உயிர் கொடுக்கிறவர், உயிர் எடுக்கிறவர் அவர் தான், காப்பாற்றுகிறவர் அவர் தான். ஆகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவுகள், மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற முன்னேற கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள்லாம் வருது. இந்த வேதங்களை விளங்கி கொள்வதற்காக அவர்கள் உபனிஷத்துக்கள் எழுதினார்கள். இறைவனுடைய சமூகத்தில் குருவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து படித்து படித்து படித்து, அப்போது பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது. குரு சொல்வார், சீயம் காதில் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். விலங்கெல்லாம் திருப்பியும் கேட்பார், திருப்பியும் சொல்லிக் கொடுப்பார். இப்படி வாய்வழி செவி வழியாக கற்ற காலம் ஒன்று இருந்தது. ஆக அப்போ எழுத்தில் எதுவும் இல்லை. கிமுவில் எழுத்தில் எந்த வேதமும் எழுதப்படவில்லை. கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டது தான். அதற்கு பின்னால் வந்த காலத்தில் தோலில் எழுதினாங்க, பாப்பிரஸ் என்ற புல்லில் எழுதினாங்க, இப்படி பலவிதமான துணியில் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ பேப்பர் வந்துடுச்சு. இப்போ தான் நமக்கு நல்ல நல்ல பேப்பர்லாம் வந்துருக்குது. ஆகவே வேத நூல்கள் என்று சொல்லும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், அதிலிருந்து பிறந்த சாமவேதம், அப்புறம் அசுர்வேதம், நான்காவது அதர்வ வேதம் என்று சொன்னேன். இதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்களை விளங்க வைப்பதற்காக பெரிய பெரிய கதைகள் எழுதினாங்க, இதிகாச கதைகள். அந்த இதிகாசங்களில் வருவது தான் மகாபாரதம், ராமாயணம். கீதை வராது, கீதை இதிகாசத்தில் வராது. பகவத்கீதை வந்து எதில் வருதுன்னு சொன்னால் பிரஸ்தான திரயம் என்று முதல்ல சொன்ன பாருங்க, அதில் 3வது நிலை அது. ஆக ராமாயணமும் மகாபாரதமும் எப்போ எழுதப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுதுமானால், எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுதுமானால் பைபிள் தான் அதுக்கும் காரணமாக இருக்கு. ஏன்னா பைபிள் இல்லாதபடி இன்றைக்கு எங்கேயும் மார்க்கங்கள் இல்லை, மதங்களும் இல்லை. உலக படைப்பில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க மனிதனை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதை பிரம்மசூத்திரம் அழகாக சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக இந்திய நிலையில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. மனுஷனை எப்படி ஒரு உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டால்
நம்ம ஆதியாகமத்தில் படிப்போம். தேவன் மண்ணால் ஒரு மனுஷனை உண்டாக்குனார். அவனுடைய விலாயலமிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குனார். அவங்க 2 பேரையும் கணவன் மனைவியாக வச்சார். அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்குனார். ஆனால் அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க, அதனால் பாவம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பிரம்மசூத்திரத்திலையும் அதே மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டதனாலே இறைவனை அறியும் அறிவு மனிதனுக்கு இல்லை. ஆன்மீகனாய் இருக்க வேண்டியவன் வெறும் மனிதனாக போய்விட்டான். மண் அன் என்று சொன்னேன். நினைப்பவன். மண் என்றால் நினைப்பவன். எதை நினைப்பவன்? தன்னை படைத்தவரை நினைத்து, தன்னை நினைத்து, தன்னுடைய ஆன்மாவை பிரித்து எடுத்து இறைவனுடைய கரத்திலே கொடுப்பவன் தான் மனிதன். தன்னை நினைக்க வேண்டும், தன்னை படைத்த இறைவனை நினைக்க வேண்டும். அதை நினைத்து என்னை படைத்தாரே என்று தன் மனதை, தன்னுடைய ஆன்மாவை அவருக்கு திரும்ப அவர் கையில் கொடுப்பவன் தான் மனிதன். இந்த மனித நிலையில பார்த்தீங்கன்னா பலவிதமான நிலைகள் இருக்கு. 7 பிறப்பு பிறக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. முதலாவது மண் என்றதோடு கர்த்தருடைய ஆவி சேர்ந்ததுனால மனிதன் என்று சொல்லுகிறோம். இந்த மனிதன் என்பது முதல் நிலை. இந்த மனிதனுக்குள்ள திடீர்னு அந்த ஆன்ம உணர்வு வந்துடுது. ஆகவே அவன் ஆத்மன். 2வது நிலை ஆத்மன். மனிதனது ஆத்மன். 3வது அவன் ஒரு புதிய ஜீவனை பெறுகிறான். அதனால ஜீவாத்மா. 3வது நிலை ஜீவாத்மா. அப்புறம் ஜீவாத்மாவா வரும்போது இறைவனுடைய ஞானம் பெறுகிறான். 4வது நிலை ஞானாத்மா. இப்போ ஞானம் வந்த உடனே அவன் உலகத்தோட சேர மாட்டான், இறைவனோட சேர்றான். இறைவனோடு இருக்கிறதுனால யோகாத்மா. யோக் என்றால் இணைப்பது. யோகா என்று சொன்னால் இறைவனோடு இடைபடுவது. யூஜ் என்ற வார்த்தையிலிருந்து யோகா, யோக் என்ற வார்த்தை. பேர் மை யோக் அப்படின்னார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இறைவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஒரு இதுல ஒரு பக்கம் ஒரு மாடு, இன்னொரு பக்கம் ஒரு மாடு சேர்ந்தா நுகம் பூட்டுற மாதிரி இயேசுவோடு நம்ம இணைக்கப்படுறதுனால அதுக்கு யூஜ் என்று பேர், யோகா. அப்ப யோகாத்மா என்பது ஒரு நிலை. அந்த இறைவனோடு சேர்ந்த நிலையில அவன் எல்லாராலும் போற்றப்படுகிறபடியினால் மகாத்மா என்ற நிலைமைக்கு உயருகிறான். நம்ம நாட்டுக்கு காந்திக்கு பேர் என்னது? மகாத்மா காந்தி. ஒரு இந்தியா தேசம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்டது. ஆகவே மகாத்மா. இந்த மகாத்மா நிலையிலிருந்து அவன் மரிக்கும் போது சரீரத்தை விட்டு அவன் ஆன்மா இறைவனோடு போகிறது, பரமனோடு போறதுனால் அவன் பரமாத்மா நிலை அடைகிறான். ஆகவே மனிதனுடைய 7 நிலை: மனிதன், ஆத்மன், ஜீவாத்மா, ஞானாத்மா, யோகாத்மா, மகாத்மா, பரமாத்மா. இதுதான் மனிதனுடைய 7 நிலையை தவிர 7 தரம் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வள்ளுவர் 7 பிறப்பு ஏமா புடைத்துன்னு பாடிட்டாராம். வள்ளுவரே சொல்லிட்டார். அப்படின்னா வள்ளுவர் என்ன சொன்னாரு? ஒருத்தன் நல்லவனா வாழ்ந்தா அவனுடைய ஆசீர்வாதம் 7 சந்ததிக்கு போகும்னார். அவனிலிருந்து பிறக்கிற 7 சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம பைபிளில் சொல்லி இருக்குது இல்லையா? நீதிமொழிகள்ல 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். 7 பிறப்பும் ஏமாப்படுத்தினா 7 பிறவி எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. இந்த 7 பிறவி எடுக்கணுன்றதெல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் கொண்டு வந்த காரியம் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமணியம் என்னும் சனாதன தர்மம் வடக்கு இந்தியாவை, வட இந்தியா முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியத்தை உடைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம், அதான் ஜைன மார்க்கம், கடவுள் நம்பிக்கையற்ற மார்க்கம். காரணம் என்ன? திராவிட மக்கள் ஜைன மார்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் ஆரியர்கள் பலி செலுத்துகிறதை ஆதாரமாக கொண்டவர்கள். இது சொல்லும்போது நீங்க யோசிக்கணும். பிராமணர்கள் பலி செலுத்துவாங்களா? செலுத்தினாங்க. ரிக்வேதத்தில் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு பிராமணனும் பலி செலுத்துதலை தன் தலையாய கடமையாய் கொண்டிருந்தான் என்று திட்டவட்டமாக அறிய தருகிறது. இன்னும் சொன்னால பாருங்க, பிருகதாரணி உபனிஷத்து, நான் குறிப்பு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிருகதாரணி உபனிஷத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் பாடல்ல சொல்லியிருக்குது, பிராமணர்கள் வேதத்தை கற்பதாலும் பலி செலுத்துவதாலும் பரிசு பெறுவதினாலும் பிரம்மனை அறிய முடியும். பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, இதனால் வேள்வித்தி இயற்றுவது தேவையற்றது. அப்ப இறைவனை அறியக்கூடிய ஒரு அறிவு
வேதத்தை கற்பதாலும் பலி செலுத்தினாலும் கிடைக்கிறதுனாலே பலி செலுத்துதல் தலையாய மார்க்கம். யஜ்ஞம் பிரதமானி தர்மானி அப்படின்னு சொல்றாங்க. பலி செலுத்துவதே எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம். அப்ப பலி செலுத்துதலை ஆதாரமாக கொண்ட பிராமணர்கள் இப்ப ஏன் பலி செலுத்துறது இல்லை? இப்ப அவங்க பலி செலுத்த மாட்டேன்றாங்களே, நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சொல்றாங்களே, எப்படி வந்தது? அவங்க வெஜிடேரியனா எப்போ மாறினாங்க? அப்ப இது சரித்திரம், வரலாற்று மாறிக்கொண்டு வருகிறது. ஆதியிலே இவர்கள் பலி செலுத்தி மிருகங்களை கொன்று 3 முக்கியமான பலி செலுத்துதல் ரிக்வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நரமேத்திய யஜ்ஞம். மேத்தியம் என்றால் சரீரம், நரன் என்றால் மனிதன். நரமேத்திய மனிதனின் சரீரத்தை யஜ்ஞம் பலி செலுத்து. இரண்டாவது கோமேத்திய யஜ்ஞம். கோ என்றால் பசு, பசுவின் சரீரத்தை பலி செலுத்துதல். மூன்றாவது அஸ்வமேத யஜ்ஞம். அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையின் சரீரத்தை பலி செலுத்து. இந்த 3 பலிகளையும் ஆதியிலே பிராமணர்கள் ஆரியர்கள் செலுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு பிராமணனும் பலி செலுத்தி அதில் மிகுந்ததை தானும் புசித்து சோமபானம் என்னும் மதுவை குடித்தார்கள். பூர்வ காலத்தில் மாட்டு கறி தின்னு கள்ளு குடிச்சது யாரு? இவங்க தான். இது அவங்க வேதத்தில் எழுதியிருக்குது. இன்னைக்கு அவங்க அதை விட்டுட்டு நம்மளெல்லாம் திங்க வச்சுட்டு நான் ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தின்னதே இன்னைக்கும் காஷ்மீர் பிராமணர்கள் மாட்டுக்கறி திங்கிறாங்க, பெங்கால் பிராமணர்கள் மீன் திங்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிராமணர்கள் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு கறிக்கு சமமா. தமிழ்நாட்டு பிராமணர் வெங்காய சாம்பார்னா டேம் கட்டி அடிப்பான். அப்ப பிராமணர்களுக்குள்ளே இத்தனை வித்தியாசமான சாப்பாட்டு நிலைமைலாம் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணம் தான். அதனால் நம்ம பொது நோக்கோட நம்ம பார்த்தோம்னா மக்கள் எப்படி காலத்தில் வேதத்தாலே பிரிக்கப்பட்டார்கள், இந்த வேதத்தை எப்படி அவர்கள் பிரித்தார்கள், ஏன் ஜைன மார்க்கம் வந்தது? மகாவீரர் என்ற திராவிடன் நல்ல நல்ல மிருகங்களை எல்லாம் பலி செலுத்துறாங்களே, நம்ம கடவுளும் வேண்டாம் பலியும் வேண்டாம்னு சொல்லி கடவுளற்ற மார்க்கமாகிய ஜெயின மதத்தை ஆரம்பித்தார். ஆகவே ஜைன மார்க்கத்தை, திராவிடருடைய மார்க்கத்தை அநேக மக்கள் பின்பற்றினார்கள். ஏன் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நல்ல நல்ல மிருகங்கள்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லி பெருவாரியா ஜைனர் பின்னால போக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் தான் நேபாள் தேசத்தில் இருந்த புத்தர் சித்தார்த்தர், அவர் புத்தருங்கிறது ஒரு பேர் கிடையாது, அவர் பேர் சித்தார்த்தர், ராஜகுமாரனா இருந்தார். கல்யாணமாகி அந்த புறத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் அரண்மனை விட்டு வெளியே யாருக்கும் தெரியாமல் வந்துட்டார். வரும்போது ஒருத்தர், ஒரு வயசான கிழவர் குச்சி ஊனிக்கிட்டு மெதுவாக நடந்து போனார். அதை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு சிந்தனை, நம்மளும் இப்படி தான் ஆகிடுவோமோ அப்படின்னு. அதைத்தானே வேணும். அப்புறம் இன்னும் பக்கம் பானார். அங்கே ஒரு சவம், செத்து போன பணத்தை தூக்கிட்டு வந்தாங்க. இன்னொருத்தன் நோயில் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தான், நோய் வாய்ப்பட்டு இருந்தான். இந்த 3ஐயும் பார்த்தார். மூப்பு, பிணி, சாக்காடு. மூப்பு என்றால் வயதான ஒரு மனிதன், பிணி என்றால் நோய்வாய்ப்பட்டவன், சாக்காடு என்றால் செத்து போனவன். இந்த 3ஐயும் பார்த்து அவருடைய சிந்தனை அதிகமாகி இப்படிப்பட்ட நிலை நம்ம வருவதற்குள்ள நம்ம ஒரு முது நிலை அறிய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட வெளியில அரண்மனையை விட்டு ஓடியாந்துட்டார் பயந்து போய். அப்படி வந்த நிலையில் தான் அவர் ஜைன மார்க்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். இவர் சித்தார்த்தர் ஒரு அரசு குமாரனா இருந்தபடியினாலே அநேக குறுநில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் அவரை அழைச்சி தங்களுடைய கோர்ட்ல வச்சு அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்க. கடைசியில் இந்தியா புத்தா என்று சொன்னா டீச்சர்னு அர்த்தம். புத்தான்னா டீச்சர். அப்போ போதிக்கிற போத சத்துவர், நல்லா போதிக்கக்கூடிய, சத்துவத்தை போதிக்கக்கூடியவர். ஆகவே அவரை எல்லாரும் பின்பற்றி அவரை புத்தான்னு கூப்பிட்டு இந்தியா புத்த நாடாக மாறிவிட்டது. ஒரு 600 ஆண்டுகள் இந்தியா இந்து நாடு இல்லை, புத்த நாடு. அப்ப இந்துன்ற பேரே கிடையாது, புத்த நாடாக இருந்தது. இந்த புத்தருடைய ஆட்சி, புத்த அரசர்களுடைய ஆட்சியில மகத ராஜ்யம், குப்த ராஜ்யம், ஹர்ஷனவத்ர ராஜ்யம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. இந்தியா புத்த நாடா இருந்தது. இந்த புத்த நாடு இருக்கிற வரைக்கும் ஆரியர்கள் தங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு இதை உடைக்கணும் அப்படின்னு தந்திரமா வேலை செய்து நடுவில் நுழைஞ்சு புத்தரையே கடவுளாக்குனாங்க.
ஆனால் புத்தர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் கடவுளை பற்றி ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. பிந்துசார மன்னன் போய் நீங்கள் கடவுளான்னு கேட்டபோது இல்லை நான் சாதாரண மனுஷன்ட்டார். நான் தெய்வத்தை தேடணும், ஒரு எனக்கு பின்னால் மெட்டியார் என்று அதான் மேசியாவை தான் அவர் சொல்கிறார். அவர் வந்து உலகத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் கடவுள் இல்லாதவரை ஏன் கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த புத்த மார்க்கத்தை ரெண்டா உடைச்ச பெருமை குமாரில பட்டர் என்ற ஒரு பிராமணனை சார்ந்தது. புத்த மதத்தை ரெண்டாக்கிட்டாங்க. ஊரு ரெண்டு பட்டா பூசாரிக்கு, கூத்தாடிக்கு இல்லை, பூசாரிக்கு கொண்டாட்டம். ரெண்டு பேரை பிரித்து விட்டான். ஹீனயானா மகாயானா அப்படின்னு பிரித்து விட்டான். மகாயானாவில் புத்தரை கடவுளா வணங்கலாம். இன்னைக்கு இலங்கை இந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் மகாயானா சேர்ந்தது. ஹீனயான்லாம் இந்த சைனா ஜப்பான் பக்கம் ஹீனயானா போகலாம். அவங்கெல்லாம் அந்த பலவிதமான தீவிரவாதிகள் மாதிரி அடிதடியில் இறங்குறவங்க. ஆகவே மகாயானா வந்து கொஞ்சம் நேர்மையானது. ஆனால் அவங்க புத்தரை கடவுள் ஆக்கிட்டாங்க, அதை மறைச்சாங்க. சமண மார்க்கம் அதாவது ஜெயின மார்க்கத்தையும் ரெண்டா உடைச்சாங்க. ஜெயின மார்க்கத்தார் ட்ரெஸ் இல்லாமல் ஆதாம் முதல்ல உண்டாக்கப்பட்ட மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. சில சொன்னாங்க நாகரிக காலத்தில் பிள்ளை கூட ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லி அவங்கள ரெண்டா உடைச்சாங்க. எப்படி? ட்ரெஸ் போட்டவெல்லாம் நிகம்பரர், ட்ரெஸ் போடவாதெல்லாம் திகம்பரர் அப்படின்னா திகம்பரர் நிகம்பரர்னு சொல்லி அதை ரெண்டா உடைச்சி விட்டாங்க. இப்படி உடைச்சி விட்டு நடுவில் நுழைஞ்சி கடைசியில் இந்தியாவில் 600 வருஷம் இருந்த புத்த மார்க்கம் இல்லாமல் போய்விட்டது. நீ கேட்கலாம்ல, இன்னைக்கு பாபரி மசூதியில் வந்து ராமர் கோயில் இருந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்லி அதை இடித்த போது சில பத்திரிகைகளுக்கு நான் எழுதி விட்டேன். இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புத்தர்கள்லாம் வந்து இந்தியாவில் எங்களுக்கு புத்த மடாலயங்கள் நிறைய இருந்தது அந்த காலத்தில், அதெல்லாம் நீங்கள் இந்து கோயிலாக வச்சுருக்கீங்க, அதை திருப்பி கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா, கொடுப்பாங்களா இங்கே உள்ளவங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி விட்டேன். மெயில் பேப்பரில் மட்டும் வந்தது, வேறு எதுலேயுமே வரல, அப்படி அமுக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கு தந்திரத்தினாலே மதங்களை உடைப்பதும் மக்களை இனம் பிரிப்பதும் கைவந்த கலையாக அவர்கள் செயல்பட்டதனால பயங்கரமான ஒரு சூழ்நிலை. வட இந்தியா முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தால் சேர சோழ பாண்டியர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. இவங்களை ஜெயிக்க முடியாது, சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். வட இந்தியா முழுவதும் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க, அடித்து கொண்டு வெட்டி சாய்ச்சாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் இவங்க 3 ராஜாக்களும் ஒற்றுமையாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இதை எப்படா கெடுக்கிறதுன்னு சண்டைக்கு வராமல் மிஷினரியாக வந்தாங்க. நாங்கள்லாம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக யாகம் நடத்துகிறோன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோன்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் ராஜாக்களெல்லாம் அங்கே வச்சுட்டு இவன் போய் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டான். அப்படி சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறோமே, அவங்க வம்சம் எங்கே? இப்போ நான் தான் சேர வம்சத்தில் இருந்தவன் யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்லை, சேர சோழ வம்சமே இல்லாமல் போச்சு. பேர் மாத்திரம் சொல்லிக்கிறோம், சேர நாடு பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் இருந்தது. சோழ நாடு சோறு உடைத்து இன்னைக்கு படி அரிசி 15 ரூபாய்க்கு விற்கிது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. அப்போ அந்த அப்படி ஒன்றுமில்லாமல் தந்திரமான முறையிலே மோற்றி விட்டார்கள். முதல் நூற்றாண்டு காலத்தில் இந்த இந்தியாவுக்குள்ள வந்தது இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய தோமா என்பவர். இந்த மதங்கள்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ கிபி முதல் நூற்றாண்டு கிமுவில் மதம் இல்லை. கிமுவில் இயற்கை வணக்கம் இருந்தது, வடக்கில் வந்து சனாதன தர்மமாகிய பிராமணிய மார்க்கம் இருந்தது, இந்து மதம் இல்லை. கிபியில் பார்த்தீங்கன்னாக்க கிபி முதல் நூற்றாண்டிலும் கிமு கடைசி நாட்களிலும் வாழ்ந்தவர் வள்ளுவர். திருவள்ளுவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் பேரை யாருக்கும் தெரியாதுங்க, அவர் பேர் யாருக்குமே தெரியாமல் போச்சு. வள்ளுவன் சொன்னால் கீழ்ச்சாதியான்னு பேர், பறையன்னு பேர், அதான் வள்ளுவன். அவன் பேரை சொல்லி அவனை மானபகப்படுத்தி ஓட்டிடலாமான்னு பார்த்தாங்க, ஓட்டிட்டாங்க. ஒரு 1000 ஆண்டுகள் திருக்குறளுக்கு என்னாச்சுன்னே தெரியாது, அப்படி ஆகி போச்சு. அவருக்கு உயர்பெயரை மறந்து ஜாதி பெயர் வச்சு கூப்பிட்டாங்க, வள்ளுவன் வள்ளுவன் சொல்லி. கடைசியில் இன்னைக்கு அவர் மரியாதையா திருவள்ளுவன் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கலைஞர் கொஞ்ச நாளத்துக்கு முன்னால அவரை வள்ளுவன் சொன்னாவே நல்லதில்லை, ஐயான்னு கூப்பிடணுன்னார். மரியாதையாக கூப்பிட்டா ஐயர்னு கூப்பிட்டா பிராமணன் தன்னை சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு ஐயன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னார். அப்போ இன்றைக்கு சரித்திர பிரகாரமாக பார்த்தீங்கன்னாக்க 2வது நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்கள், அவங்களும் திராவிடர், வள்ளுவரும் திராவிடர். 2ஆம் 3ஆம் நூலில் இருந்தவங்க ஆழ்வார்கள், அவங்களும் இவர்களெல்லாம் உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வத்தை குறித்து பாடியிருக்கிறாங்க.
நீங்க திருப்பாவை, திருவம்பாவை இந்த மாதிரி பாடலாம் பார்த்தீங்கன்னா எழுந்தருள்வாயே எழுந்தருள்வாயேன்னு முடியும். எல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி பாடினவர்கள். அநேக மக்கள் போய் இந்த சுடுகாட்டில இருந்து பாடுவாங்க. ஏன்னா மரித்த ஒரு தேவன் எழும்பிட்டார்னு சொல்லி சுடுகாட்டில் போய் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க ஆழ்வார் என்ன பேர், ஒட்டு பேர் வச்சாங்க. பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இப்படிலாம் பேர் வச்சாங்க. என்ன சுடுகாட்டில் இருக்கிறாங்களே, அதனால இப்படி பேர் வச்சாங்க. பேயாழ்வார், பூதத்தாழ்வார் பேர் வச்சு அவங்கெல்லாம் பேய் பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி 4-5 நூற்றாண்டுல பக்தி எழுச்சி ஏற்பட்டது. அப்பதான் முதலாவது கடவுள் நம்பிக்கையுடைய மக்கள் நமது தமிழ்நாட்டில், சேர சோழ பாண்டிய நாட்டில் பக்தி எழுச்சி ஏற்பட்டது. 6ஆம் நூற்றாண்டுல சைவம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டது. சைவம் ஒரு அமைப்பு. எதன் அடிப்படையிலே சைவம் அமைந்திருக்கிறது? இப்ப சைவம் என்பது கிபி 6ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட அமைப்பு, கிமுவில் இல்லை. அப்ப கிபியில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் எந்த அடிப்படையை வைத்து அமைத்திருக்கிறார்கள்? நீங்க நல்லா படிச்ச தமிழ் புலவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பாண்டித்ய பெற்றவர்கள்ட்ட. சைவத்துல கடவுளுக்கு உருவம் இல்லை. அதனாலதான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. சுயம்பு, தானாக இருக்கிறவர். ஒரு கல்லை நட்டி அந்த கல்லுக்கு வடிவம் கூட கிடையாது, சும்மா ஒரு கல்லை நட்டினாங்கன்னா அது சுயம்பு. அது ஷேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கல்லை நட்டினா சுயம்பு. அந்த கல் எதை குறிக்கிறது? இறைவன் இருக்கும் இடம். இது யார் உண்டாக்குனது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ற மனிதன் பிரயாணமாக போகும்போது ராத்திரி நேரத்தில் தூக்கம் வந்துருச்சு. காட்டுக்குள்ளே படுத்தாரு. தூக்கம் வரல அவருக்கு. ஏன்னா தலையணை கொண்டு போகலை. நமக்கெல்லாம் தலையணை இல்லைன்னா தூக்கம் வராது இல்லையா? தலையணை கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் கையவாது வச்சுட்டு அது மேலே எப்படி. அதனால தான் இந்த இடத்துல நல்ல மசில் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மெத்துன்னு வச்சிருக்கிறார். அதுலையாவது வச்சு படுத்துக்குவோம். இவர் என்ன பண்ணாரு, ஒரு கல் கிடந்தது, அதை இழுத்து அது மேலே தலையை வச்சுக்கிட்டு படுத்தார். ராத்திரி சொப்பனம் பார்த்தார். தேவன் வானத்தில் நிற்கிறதையும் தேவதூதர்கள் கீழே இருந்து மேலே போகிறதையும் மேலேருந்து கீழே வரதையும் பார்த்து காலில் எந்திரிச்சு, அப்பா இது ஆண்டவன் இருக்கிற இடம்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து நட்டி அதை அடையாளம் தெரியணுன்றதுக்காக எண்ணெயை ஊற்றி இது கோயில் சொல்லிட்டு போயிட்டார். இது தேவனுடைய கோயில். இதாங்க சுயம்புலிங்கம் உண்டானது கதை. சுயம்புலிங்கன்னு ஒரு கல்லை நட்டிட்டு சுயம்புலிங்கம் அப்படின்னா அது யார் நட்ட கல்? குறிக்கல். தெய்வன் இருக்கும் இடத்தை குறிப்பதற்காக நட்டு வைத்த கல் குறிக்கல். ஆக சுயம்பு என்று சொல்லக்கூடிய அந்த இதுதான் அன்பு. அந்த இறைவன் அன்பு உள்ளவன். அவர் ரத்தம் சிந்தி சிவந்ததனால சிவந்தோன். இந்த சிவந்தோன் சுருங்கி சிவம், அந்த சிவமும் சுருங்கி சிவ என்றாச்சு. ஏன் சிவந்தார்? ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கினார். அதனால் ரத்தம் சிந்தினார். அதனால அவருக்கு சிவந்தோன் என்று பெயர். நீ கூட திடீர்னு கீழே விழுந்துட்டாலும் அடிபட்டா சிவசிவான்னு சொல்லி சரியா போயிடணும். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவன் சுருக்கி சொல்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ரயில்வே தண்டவாளம் மாதிரி ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எதிலிருந்து எது வந்தது? வரலாற்று நூலை பார்த்தீர்களானா